குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, காசி தேசத்தை பிரம்மதத்தன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஆட்சி செய்கிறாருங்க. அவர் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சுன்னு வராரு. ஒரு நாள் காலையில் தன்னுடைய மாளிகையிலேருந்து வெளியில் மாடத்தில் நிற்கும்போது விடியற் காலையில் ஒரு சத்தம் கேட்டு வந்தார். என்ன சத்தம்னா, கொக்கு ஒன்று கத்துதுங்க. அது கொக்கு சத்துறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கவே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு திருப்பி மாளிகைக்கு வந்துட்டாருங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன ஆச்சுன்னா, மிருகங்கள்லாம் கத்துதுங்க. அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் கத்துது. என்னடா முதல்ல கொக்கு கத்துச்சு, இப்போ மிருகங்கள்லாம் கத்துத, என்ன ஏதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது விடியற் காலையில் மறுபடியும் குயில் கூவுறதுக்கு பதிலாக அது அழுகுற மாதிரி இருக்குது. சரி, ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாரு, சபையை கூட்டுறாருங்க. ஆண்டோர்களே சான்றோர்களே, நேற்று நான் மாளிகையிலேருந்து வெளியில் இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுது. கொக்கு வித்தியாசமாக கத்துது, மிருகங்கள்லாம் கத்துது, குயில் கூவுறதுக்கு பதிலாக அழுது, என்னான்னு தெரியலையே எனக்குன்னு கேட்கும்போது இப்போ அங்கே சபையில் இருந்தவங்கள்லாம் இது ரொம்ப நாளாக நம்ம காளிக்கு பலி கொடுக்கல ஆட்டை, அதனால் ஆடு பலி கொடுக்கணும், ஆடுகள் நிறைய பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபையில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்போது ஒரு பண்டிதன் வந்தார். அவர் சொன்னார், பலி கொடுக்கறதெல்லாம் கூடாதுங்க, அந்த பழக்கமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாருங்க. இந்த ராஜா என்ன பண்ணால், சரி இதை ஒரு வாரம் பொறுத்து இதை பற்றி நம்ம மேற்கொண்டு பேசலான்னு சொல்லிட்டு பிரம்மதத்தன் ராஜா என்ன பண்ணால், ஒரு வாரம் பொறுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசலான்ட்டு விட்டுட்டாங்க. இந்த பண்டிதன் என்ன பண்ணார், வீட்டுக்கு வந்தார். வீட்டில் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு, இதை மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, காளிக்கு ஆட்டை பலி கொடுக்கணுன்னாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது பண்ண வேண்டான்ட்டு நான் சொன்னேன். அவங்க ஒரு வாரம் பொறுத்து இதுக்கு நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னும்போது எனக்கு இப்போது போதி சத்துவர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. எங்கள் வனத்தில் போதி சத்துவர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. நான் போய் அவரை பார்த்தேன்னா இதுக்கு ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சிடும். அவரை பார்க்கணும், ஆனால் என்னால் போக முடியாது, தொடர்ந்து ஒரு வாரம் நான் சபைக்கு போகணுன்னு ராஜா சொல்லியிருக்காரு. அப்படின்னும்போது அந்த பண்டிதனோட மகன் என்ன பண்ணார், இதை கேட்டுக்கினே இருந்தார். அடுத்த நாள் காலையில் அவர் வனத்துக்கு போகிறாரு. வனத்துக்கு போனார் பாருங்க. அந்த இடத்துல ஒரு அழகான குடில், அந்த குடிலில் அப்படியே அந்த சத்தம் அருமையாக அந்த வண்டுகள் பூக்களை சுற்றி ரீங்காரம் பண்ணுறது கேட்குது. மிருகங்கள்லாம் ரொம்ப ஒன்றோட ஒன்று சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா, ராமராஜ்யம் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பண்டிதனோட பிள்ளை என்ன பண்ணார், நேராக அவர்கிட்ட போனார். யாருக்கிட்ட, அந்த போதி சத்துவர்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு விண்ணப்பம்னார். சொல்லி என்னப்பா வேணும்னார். ஒன்றும் இல்லை, எங்கள் மன்னன் ஆடுங்களெல்லாம் பலி கொடுக்கணும் காளிக்குன்றாரு. எங்கள் அப்பாவுக்கு அதில் உடன்பாடு கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும்போது அப்படியே தியானம் பண்ணார். சார், போதி சத்துவர் யாருன்றது நான் அடுத்து சொல்கிறேன், இப்போ முதல்ல இதை சொல்கிறேன். தியானம் பண்ணிவிட்டு என்ன சொன்னார், தேவையில்லையே, ஆடு பலி கொடுக்க வேண்டியது இல்லையே, நாட்டுக்கு ஒரு கெடுதலும் இல்லையே, இயற்கை சீற்றமும் இல்லை, எதிரியோட படையெடுப்பும் இல்லை, எதுக்கு இதை மாதிரி சொல்கிறாங்க, நீ போய் சொல்லிடுன்னார். அப்போது அந்த பண்டிதனோட மகன் சொல்கிறான், ஐயா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, பெரியவங்க நீங்கள் சொல்லுங்கன்றார். அதுக்கு இந்த ஆதிசத்துவர் சொல்கிறாரு, நான் வெளியூருக்காரன், உள்ளூரில் சபையில் இருக்கிறவெல்லாம் ஏதாவது நான் சொன்னேன்னா என் பேரில் அவனுக்கு ஒரு கோபம் பேச்சு முத்தி போயிடும், அதனால் நீ சொல்லிடு கிடையாதுன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணால், அந்த பண்டிதரோட பையன் என்ன பண்ணால்,
நேராக அரச சபைக்கு போனான். அவனால் போக முடியும், சபைக்கு நேராக போக முடியும். ஏன் போக முடியும்னா அவங்க அப்பா அங்கே வேலை செய்கிறாரு. அதனால் அவன் நேராக போனான். அரசே அப்படின்னா சபையில் எல்லோரும் இருந்தாங்க. என்னன்னாங்க, நம்ம வனத்தில் போதி சத்துவர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இமயமலையிலேருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றான். உடனே ராஜா அப்போவே புறப்பட்டாருங்க. நேராக அந்த வனத்துக்கு போனார். வனத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்தாரு, சூழ்நிலையை பார்த்தாரு. ஆகா, குயில் அழகாக கூவுது, மிருகங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது, தண்ணி இவ்வளோ நல்லா இருக்குதே அப்படின்ட்டு, நம்மளுடைய தேசத்தில் இவ்வளோ நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி நாட்டில் எனக்கு இதை மாதிரி காலையில் கேட்டேன்னாரு. எந்த விதமான பாதகமும் கிடையாது. ஆற்றுல அந்த ஏரியில் தண்ணி இல்லைன்றதுக்கோசரம் மீன் இல்லைன்ட்டு கொக்கு கத்திச்சு. மிருகங்களெல்லாம் நீ என்ன பண்ணால் சுதந்திரமாக காட்டில் இருக்க வேண்டிய மிருகங்களெல்லாம் நந்தவனத்தில் நீ அடைச்சி வச்சிருக்க. அதனால் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி கத்துதுங்க. குயிலையும் அப்படி தான் பண்ண. குயிலையும் அவுத்து விட்டுடு, மிருகங்களை வனத்தில் விட்டுடு. தண்ணி மழை வரும், இப்போது நல்லாயிடும், உனக்கு எந்த விதமான பாதகமும் கிடையாதுன்னாரு. நீங்கள் நேராக என்னுடைய மாளிகைக்கு ஒரு முறை வரணும்னு போதி சத்துவரை ராஜா சொன்னான். நீ என்னுடைய மாளிகைக்கு வரணுன்னாரு. அந்த ராஜா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, கிட்டத்தட்ட அது பாருங்கள், அவருடைய இதெல்லாம் உருவம்லாம் இப்போ இருக்குது. அங்கே பார்க்குறீங்க பாருங்கள், ஒருத்தர் அவர் வயிறு இருக்குது பாருங்கள், அவர் வயிறு மாதிரி குண்டாக இருக்கும் வயிறு, சிரிச்சுன்னு இருப்பார் மூஞ்சி. அவரை உள்ள மாளிகைக்குள்ளே அவர் போன உடனே எல்லோரும் சிரித்தாங்க அவரை பார்த்து. ஏன்னா அவருடைய அப்பீரன்ஸ் சிரித்த மாதிரி இருக்கும். அவருடைய பேர் போதி சத்துவர்னு சொன்னாலும் அவருடைய உண்மையான பேர் லாஃபிங் புத்தான்னு பேருங்க. லாஃபிங் புத்தா, சிரிக்கிற புத்தர்னு பேருங்க. அவரை மாளிகைக்கு வர சொல்லி அப்புறம் அவருக்கு மரியாதை கொடுத்து அனுப்பிச்சார். இப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். லாஃபிங் புத்தான்றது அவர் சைனா ஜப்பான் போயிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு இமயமலை சாரலுக்கு இப்போ வந்திருக்காருங்க. வட இந்தியாவெல்லாம் ரொம்ப சுபீட்சமாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் காலடி பட்டு அங்கே இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அவங்கெல்லாம் வட இந்தியாவில் ஒத்துரும் லாஃபிங் புத்தா, அந்த புத்தரோட சிலையை இந்த புத்தர் கிடையாதுங்க, லாஃபிங் புத்தா. அந்த புத்தர் எப்படி இருப்பார்னா, குள்ளமாக நம்ம தஞ்சாவூர் பொம்மை இருக்குது பாருங்கள், அதை மாதிரி இருக்கும். அதை வீட்டில் வச்சுருப்பாருங்க. வீட்டில் வைக்கிறதுனா கல்லா போட்டி இருக்குது பாருங்கள், கல்லா போட்டிக்கு மேலே வைக்கணும். ஒரு 2-3 தடவை அதை தொப்பையை கூட தடவுங்க. சிரிப்பாருங்க, சிரிச்சுன்னு இருப்பாருங்க. லாஃபிங் புத்தா இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவா. ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு லாஃபிங் புத்தா வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்குங்க. இது மாதிரி அரிய தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ். சரி, இது யாருக்கு அனுப்புறீங்க?